பக்தினா என்ன? பக்தன்னா யார்? நம்ம பிறப்பு இறப்புங்கிற சுழல மீண்டும் மீண்டும் சிக்கிக்கொண்டு பிறவிகளில் எடுத்துக்கொண்டே இருக்கும். இது ஒரு முடிவுக்கு வரணும்னா எல்லாத்துக்கும் தலைவனான ஸ்ரீமன் நாராயணனை வேண்டி அவனிடம் பக்தி செய்தால்தான் இந்த பிறப்பு இறப்பு சுழற்சிக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். இந்த நாராயணன் மேல நம்மளோட ஆசை அன்பை வச்சோம்னா அதுதான் பக்தி. ஆசைக்கும் அன்புக்கும் ஒரு சிறிய வித்தியாசம் இருக்கு. ஆசைங்கிறது நம்ம ஒண்ணு செய்யறோம், அதுக்கு பதிலா ஒரு பிரதிபலனோட ஒண்ணு கிடைக்குங்கிற எதிர்பார்ப்போட செய்யறது பேரு ஆசை. எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம அவ எதை கொடுத்தாலும் சரின்னு கேட்டு வாங்கிக்கிறது அன்பு. இத வாடாத மலர்னு சொல்றா பெரியவா. ஏன்னா நம்ம எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம அவன் கொடுக்கறத அப்படியே ஏற்றுக்கொண்டோம்னா என்னைக்குமே வாடாதான். அந்த மலரால அவனுக்கு அர்ச்சனை செய்து பக்தி செய்ய வேண்டும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்கிறார்கள். இப்படி எவன் ஒருவன் செய்யறானோ அவன் தான் பக்தன். இந்த பக்தியை நவவித பக்தியாக சொல்கிறார்கள். 9 வகையில பக்தி செய்யலாமா. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோகோ ஸ்மரணம், பாத சேவனம், அஞ்சனம் வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் இப்படின்னு 9 வகையில பக்தியை செய்யலாம். ஸ்ரவணம்ங்கிறது காதால கேட்கறது, கதை கேட்கறதுன்னு வச்சுக்கலாம். இதை பிரகல்லாதன் அவனோட அம்மாவான கயாதுவோட கர்ப்பத்துல இருக்கும் போதே நாரதர் சொல்ல கேட்க ஆரம்பிச்சான் நாராயண நாமத்தை. அதனால ஸ்ரவணத்தை அம்மாவோட கர்ப்பத்துல இருக்கும் போதிலிருந்தே நாராயண நாமத்தை கேட்க ஆரம்பித்தான். அடுத்ததாக கீர்த்தனம். கீர்த்தனம்ங்கிறது அவனுடைய நாமாவை இல்ல ஸ்லோகங்களை பாடுவது. எப்பொழுதுமே அவரோட நாமாவை தான் சொல்லிட்டு இருப்பான் பிரகல்லாதன். அதனால எப்போதுமே கீர்த்தனம் செய்து கொண்டிருந்தான். 3ஆவதாக ஸ்மரணம். ஸ்மரணம்னா தியானம் செய்து அவருடைய நாமாவை சொல்வது. பிரகல்லாதனின் தகப்பன் எவ்வளவு கொடுமை செய்தாலும் அந்த எல்லா நேரத்திலுமே அவன் தியானத்துல அமர்ந்து நாராயண நாமத்தை சொல்வான். பாத சேவனம். பாத சேவனம்ங்கிறது நேர கடவுளுக்கு சேவை செய்வது. அந்த சேவை எல்லாருக்கும் கிடைக்காது இல்லையா? அதனால இங்க சொல்லப்படுறது அடியார்களுக்கு தொண்டு செய்வது. பெருமாளோட அடியார்களுக்கு தொண்டு செய்தோம்னா அவனுக்கே தொண்டு செய்தது போல. அதனால பாத சேவனம்ங்கிறது அவனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்தான் பிரகல்லாதன். அஞ்சனம் பூஜை செய்தல், வந்தனம் சேவித்தல், தொழுதல். தாஸ்யம் அப்படிங்கிறது தொண்டு. ஏற்கனவே சொன்னதுபடியே பெருமாளின் அடியார்களுக்கு தொண்டு செய்தால் அவனுக்கே தொண்டு செய்த மாதிரி. சக்கியம் அப்படிங்கிறது நட்பு பாராட்டுவது, நண்பனாக பாவிப்பது. பிரகல்லாதன் நண்பனா மட்டுமா பாவிச்சான் பெருமாளை? தாய் தந்தை எல்லா உறவுமாகவே நாராயணனை அவன் பாவித்தான். அடுத்தது ஆத்ம நிவேதனம். தன்னையே அவனுக்கு சமர்ப்பித்தது. நான் உன்னோட கைப்பாவை, உன்னோட பொம்மை, நீ எதை கொடுத்தாலும் அப்படியே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது ஆத்ம நிவேதனம். இப்படி 9 வகையிலையும் பக்தி செய்தானாம் பிரகல்லாதன். இவர்களுடைய ஆச்சாரியன் சுக்கராச்சாரியா அவருக்கு இவனை கொண்டு குருகுலத்துல விடும்போதே தோணி போச்சு, இவன் மிகப்பெரிய நாராயண பக்தன், இவனை நம்ம பகச்சுக்க கூடாதுன்னு தீர்த்த யாத்திரை கிளம்பி விட்டார். அவருடைய 2 மகன்கள் சண்டன் மத்கன் 2 பேரும் பாடசாலையை நடத்தி கொண்டிருந்தார்கள். எப்பொழுதுமே பிரகல்லாதன் சொல்லும் நாராயணன் மேல ஒரு பாடலை பார்க்கலாமா? ஸ்ரீராதிசயனா நாராயணா, ஸ்ரீலக்ஷ்மி ரமணா நாராயணா, ஸ்ரீராதிசயனா நாராயணா, ஸ்ரீலக்ஷ்மி ரமணா நாராயணா, நாராயணா ஹரி நாராயணா,
परिपाल नारायणा नारायणा हरि नारायणा नत जन परिपाल नारायणा वैकुण्ठवास नारायणा वैदेही रमणा नारायणा नारायणा हरि नारायणा नरहरि रूप नारायणा नारायणा हरि नारायणा नरहरि रूप नारायणा अम्बुजलोचन नारायणा लक्ष्मी निवास नारायणा अम्बुजलोचन नारायणा लक्ष्मी निवास नारायणा नारायणा हरि नारायणा श्रीचक्रधारा नारायणा नारायणा हरि नारायणा श्रीचक्रधारा नारायणा पीताम्बरधर नारायणा राधा माधव नारायणा पीताम्बरधर नारायणा राधा माधव नारायणा नारायणा हरि नारायणा श्री मुरलीधर नारायणा नारायणा हरि नारायणा श्री मुरलीधर नारायणा क्षीरातिशयना नारायणा श्रीलक्ष्मी रमणा नारायणा श्रीलक्ष्मी रमणा नारायणा।